ஹலோ மக்களே, ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் மை யூடியூப் சேனல் ஃபார்மா நேரம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி 3 யூனிட் 3ல சல்ஃபோனமைட்ஸ் அண்ட் கோட்ரிமாக்சிசோலை பத்தி பார்க்க போறோம். அதாவது அதோட டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் தெரபியூட்டிக் யூசஸ். ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சல்ஃபோனமைட்ஸ். ஸோ சல்ஃபோனமைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டோட ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் சல்ஃபோனமைட்ஸ். ஸோ இப்போ சல்ஃபோனமைட்ஸ் பத்தி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ சல்ஃபோனமைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதாவது ஹியூமன்ஸ்ல ஏதாச்சும் பாக்டீரியானால நம்ம பாடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் தான் என்ன அப்படின்னா சல்ஃபோனமைட்ஸ். ஸோ இந்த சல்ஃபோனமைட்ஸ் எதிலிருந்து டெரைவ் ஆயிருக்கு, அதாவது எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா ப்ரான்டோசில் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ ப்ரான்டோசில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரோட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. சோ ப்ரோட்ரக் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ வெளியே அது எப்படி இருக்குன்னா ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும், அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுமே தராது. ஆனா ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பாடிக்குள்ள போய் மெட்டபாலிசம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபார்மகாலஜிக்கலி ஆக்டிவா மாறும், அதாவது ஆக்ஷனை தரும். சோ அதுதான் ப்ரோட்ரக். சோ அந்த ப்ரோட்ரக்கான ப்ரான்டோசில் இருந்து கிடைச்சதா என்ன அப்படின்னா நம்மளுக்கு சல்ஃபோனமைட். சோ இந்த சல்ஃபோனமைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறையான கிராம் பாசிட்டிவ் அண்ட் அதுக்கப்புறம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட growth இன்ஹிபிட் பண்ணும், அதாவது ஸ்டாப் பண்ணும். ஆனா அந்த பாக்டீரியாவை கில் பண்ணது ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் பண்ணும். சோ அதுதான் என்ன அப்படின்னா பாக்டீரியோ ஸ்டாட்டிக். நம்ம முன்னாலே பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக் அப்படிங்கிறப்ப growth இன்ஹிபிட் பண்ணும். ஸோ சல்ஃபோனமைட்ஸ் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ஏஜென்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அதாவது இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது ப்ரான்டோசில் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்ரக்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாக்டீரியோ ஸ்டாட்டிக் ஏஜென்ட், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth என்ன பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் லாஸ்டா இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth என்ன பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சல்ஃபோனமைட்ஸ். அதாவது சல்ஃபோனமைட்ஸோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்து 4 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஷார்ட் ஆக்டிங், செகண்ட் ஒன் இன்டர்மீடியட் ஆக்டிங், தேர்ட் ஒன் லாங் ஆக்டிங், அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற சல்ஃபோனமைட்ஸ். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ மோஸ்டா சல்ஃபோனமைட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாமே சல்ஃபா அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஆக்டிங்கோட எக்ஸாம்பிள் சல்ஃபா டைஅசின். இன்டர்மீடியட் ஆக்டிங்னா சல்ஃபா மெத் ஆக்சசோல். லாங் ஆக்டிங் அப்படிங்கிறப்ப சல்ஃபா டாக்சின். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா சல்ஃபா மெத்தோபைரசின். அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற சல்ஃபோனமைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சல்ஃப் அசிட்டமைட் சோடியம், சில்வர் சல்ஃபா டைஅசின், அப்புறம் சல்ஃப் அசாலசின், அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேஃபினைட். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபோனமைட்ஸ். அதாவது சல்ஃபோனமைட்ஸோட பேசிக்கான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா டைஹைட்ரோடெரோயிட் சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இன்ஹிபிட் பண்ணி ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்ண முடியாம பாக்டீரியாவோட growth இன்ஹிபிட் ஆகும். இதுதான் சல்ஃபோனமைட்ஸோட பேசிக்கான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இதோட பிரின்சிபல் நம்ம எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட், அதாவது ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாக்டீரியா வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட் ஃபோலிக் ஆசிட். அதாவது நம்மளுக்கு புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாக்டீரியாவுக்கு ஃபோலிக் ஆசிட். இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் எங்க இருந்து சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா பாரா அமினோ பென்சோயிக் ஆசிட்ல இருந்து சிந்தசிஸ் ஆகும். வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் என்னன்னா ஃபோலிக் ஆசிட் சிந்தடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால பாரா அமினோ பென்சோயிக் ஆசிட்ல இருந்து ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகும். இப்போ ஃபோலிக் ஆசிட் டைஹைட்ரோ ஃபோலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஃபோலிக் ஆசிட் ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால. அடுத்தது இந்த டைஹைட்ரோ ஃபோலிக் ஆசிட் டெட்ராஹைட்ரோ ஃபோலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் டைஹைட்ரோ ஃபோலேட் ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால. இப்போ இந்த டெட்ராஹைட்ரோ ஃபோலிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் காம்பனன்ட். எதுக்காக அப்படின்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டெட்ராஹைட்ரோ ஃபோலிக் ஆசிட் இருந்தாதான் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த சல்ஃபோனமைட்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பாராமினோ பென்சோயிக் ஆசிட்ஸ்க்கும் சல்ஃபோனமைட்ஸ்க்கும் ரெண்டுக்குமே அதோட ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல், அதாவது சேமா இருக்கும். அதனால பாராமினோ பென்சோயிக் ஆசிட் போய் பைண்ட் ஆகிற இடத்துல சல்ஃபோனமைட்ஸ் போய் பைண்ட் ஆயிரும். ஸோ சல்ஃபோனமைட்ஸ் போய் பைண்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகல அப்படின்னா டைஹைட்ரோஃபோலிக் ஆசிடும் சிந்தசிஸ் ஆகாது, டெட்ராஹைட்ரோஃபோலிக் ஆசிடும் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அதனால என்ன ஆகும், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எதுவுமே ஃபார்ம் ஆகுது, பாக்டீரியாவோட growth இன்ஹிபிட் ஆயிரும். ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சிம்பிளா டைஹைட்ரோடெரோயிட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் இன்ஹிபிட் பண்ணி ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்ணாது. ஸோ அதனால என்ன ஆகுது, டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது, பாக்டீரியோட growth இன்ஹிபிட் ஆயிரும்.
அண்ட் அடுத்தது வந்து ஃபார்மகோ கைனடிக்ஸ். அதாவது ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாடியில போய் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது, டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் தான் ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து ட்ரக் வந்து எங்க வந்து ரொம்ப நாள் வெல் அப்சர்வ்டா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம அப்பர் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல தான் வெல் அப்சர்வ்டா இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து எல்லா டிஷ்யூஸ்க்குமே இந்த ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் மெட்டபாலிசம் மோஸ்டா எல்லா ட்ரக்குமே வந்து லிவர்ல தான் மெட்டபாலிசம் நடக்கும். ஓகே. அண்ட் லாஸ்ட் வந்து எக்ஸ்கிரீஷன் அல்லது எலிமினேஷன். ஸோ மோஸ்டா வந்து கிட்னி அதாவது யூரின் வழியா தான் எக்ஸ்கிரீஷன் நடக்குது. இதுதான் ஃபார்மகோகைனெடிக்ஸ். ஸோ அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். அண்ட் அடுத்தது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இது ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சல்ஃபோனமைட். ஸோ சல்ஃபோனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டீவன்ஸ் ஜான்சன் சிண்ட்ரோம். ஸோ ஸ்டீவன்ஸ் ஜான்சன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறப்ப என்னன்னா இந்த டயக்ராம்ல பாருங்க. அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷஸ் மாதிரி வந்து ஸோ அது ஒரு பிளிஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி வெடிச்சு ஸோ இப்படி ஸ்கின் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பீல் ஆயிரும். அதாவது என்ன அப்படின்னா லைக் உறிஞ்சு போயிடும். அதுதான் வந்து ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம். ஸோ செகண்ட் வந்து அர்டிகேரியா. அர்டிகேரியா அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கின்ல வந்து ரேஷஸ் அதாவது ரெட்னஸ் ஆகி நம்மளுக்கு இச்சிங் வரதான் அர்டிகேரியா. தேர்ட் ஒன் லிவர் டேமேஜ். ஸோ லிவர் டேமேஜ் ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் வந்து என்னன்னா யூரினரி ட்ராக் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது யூரினரி ட்ராக்ல வந்து பிளாக்கேஜ் ஆகலாம். அண்ட் அடுத்தது வந்து நெஃப்ரோடாக்சிசிட்டி, அதாவது நர்வ் சிஸ்டம் டேமேஜ் இருக்கலாம். அண்ட் அடுத்தது ஏபிளாஸ்டிக் அனீமியா, அதாவது புதுசா வந்து நம்ம பாடியில வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, அதுதான் ஏபிளாஸ்டிக் அனீமியா. அண்ட் அடுத்தது கெர்னிக் ட்ரக்ஸ். கெர்னிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து இந்த டயக்ராம்ல பாருங்க தெரியுது மோஸ்டா வந்து சில்ட்ரனை தான் அஃபெக்ட் பண்ணுது. வந்து ஒரு ரேரான ஒரு கண்டிஷன் தான். அதாவது பிலிருபின் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து பிரெயினுக்கு போகும். ஸோ பிலிருபின் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம ரெட் பிளட் செல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிறப்ப வந்து கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான் பிலிருபின். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளோட பிளட்ல வந்து அதிகமா இருந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பிரெயினுக்கு போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் வரலாம். அந்த கெர்னிக் ட்ரக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹீமோலைட்டிக் அனிமியா. ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படிங்கிறப்போ பாடியில் இருக்க நிறைய ரெட் பிளட் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பிரேக் டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா வந்து தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் சல்ஃபோனமைட்ஸ். ஸோ சல்ஃபோனமைட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம யூரினரி ட்ராக்ட்ல வச்சு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்து அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ். ஸோ அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து இன்ஃபிளமேஷன் வீக் ஆயிருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ். ஸோ அதை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். ஸோ டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ அதை கியூர் பண்றதுக்காகவும் சல்ஃபோனமைட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து நோகார்டியோசிஸ். ஸோ நோகார்டியோசிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கிற சாயில் இல்லை அப்படின்னா வந்து தேங்கி இருந்த தண்ணியில இருக்கிற பாக்டீரியானால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா அதை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது ருமேட்டிக் ஃபீவர். ஸோ ருமேட்டிக் ஃபீவர் அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஃபிளமேஷனான கண்டிஷன் தான். என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹார்ட், ஜாயிண்ட், பிரெயின் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வீங்கிரும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ருமேட்டிக் ஃபீவர். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து சல்ஃபோனமைட்ஸ் எடுத்துக்குவோம். அடுத்தது கன்ஜக்டிவைட்டிஸ். ஸோ கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஐல இருக்கிற கன்ஜக்டிவா அப்படிங்கிற லேயர், அதாவது நம்ம ஐல இருக்கிற ஒரு லேயர் வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிரும். அதுதான் கன்ஜக்டிவைட்டிஸ். அடுத்தது வந்து பர்ன் அண்ட் ஸ்கின் டிசார்டர், அதாவது ஏதாச்சும் ஒரு தீக்காயம் இல்ல நம்ம ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு டிசார்டர் இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து சல்ஃபோனமைட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் அதோட சல்ஃபோனமைட்ஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா வந்து கோட்ரைமாக்சிசோல். ஸோ கோட்ரைமாக்சிசோல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா சல்ஃபா மெத்தாக்சிசோல் அதுக்கப்புறம் ட்ரை மெத்தோப்ரம். ஸோ இந்த ரெண்டு ட்ரகையும் நம்ம காம்பினேஷனாக சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து கோட்ரைமாக்சிசோல். எந்த ரேஷியோல அப்படின்னா 5:1 ரேஷியோல. அதாவது சல்ஃபா மெத்தாக்சிசோல் அப்படிங்கிறப்ப அது ஒரு சல்ஃபோனமைட் ட்ரக். ஸோ அதனால சல்ஃபோனமைட் ட்ரகையும் ட்ரை மெத்தோப்ரமையும் நம்ம காம்பினேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து கோட்ரைமாக்சிசோல். ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து லைக் ஒரு மோஸ்ட் காமனா எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் தான் என்ன அப்படின்னா வந்து கோட்ரைமாக்சிசோல். சோ இந்த காம்பினேஷன்ல ட்ரைமெத்தோப்ரம். ஸோ ட்ரைமெத்தோப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு டை அமினோ பிரிபினோட கிளாஸ்ல இருந்து வரதா வந்து ட்ரைமெத்தோப்ரம். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஃபோலேட் ரெடக்டேஸ் என்சைம் அப்படிங்கிறது இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல நான் கிளியரா சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த ட்ரைமெத்தோப்ரமையும் சல்ஃபோமெத்தாக்சிசோலையும் நம்ம தனித்தனியா கொடுக்குறப்ப என்ன நம்மளுக்கு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணா பாக்டீரியா ஸ்டாட்டிக், அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட growth இன்ஹிபிட் மட்டும் தான் பண்ணும். ஆனா இதே வந்து அதை நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பாக்டீரியோ சிடல் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கில் பண்ணும், கொன்றும். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா காம்பினேஷன் கொடுக்குறோம். தனித்தனியா கொடுக்குறப்ப அது இன்ஹிபிட் மட்டும் தான் பண்ணும். நம்ம சேர்த்து கொடுக்குறப்ப அந்த பாக்டீரியா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்குமே வந்து சிமிலர் ஹாஃப் லைஃப் தான். டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரெண்டுக்குமே வந்து 10 ஹார்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறப்ப மேக்ஸிமம் சினர்ஜிஸும் இருக்கு, அதாவது அதிகமான அளவு ஆக்ஷன் இருக்கு. சோ அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குறோம்.
அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கோட்ரைமாக்சசோலோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அதாவது கோட்ரைமாக்சசோல் என்ன காம்பினேஷன் பார்த்தோம், ட்ரைமெத்தோப்ரம் அதுக்கப்புறம் வந்து சல்ஃபா மெத்தாக்சோல், இதோட காம்பினேஷன் தான் வந்து கோட்ரைமாக்சசோல் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இப்போ சல்ஃபா மெத்தாக்சசோலையும் ட்ரைமெத்தோப்ரையும் தனித்தனியா கொடுத்தோம் அப்படின்னா பாக்டீரியா ஸ்டாட்டிக் எஃபெக்ட் தான். அதாவது இப்போ சல்ஃபா மெத்தாக்சசோல கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது டைஹைட்ரோஃபோலேட் சிந்தேஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணி நம்மளுக்கு பாக்டீரியோ ஸ்டாட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே வந்து ட்ரைமெத்தோப்ரம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டைஹைட்ரோஃபோலேட் ரெடக்டேஸ் இன்ஹிபிட் பண்ணி நம்மளுக்கு பாக்டீரியோ ஸ்டாட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் வந்து காம்பினேஷன்ல கொடுக்குறப்ப ஸோ சல்ஃபா மெத்தாக்சசோல் வந்து டைஹைட்ரோஃபோலேட் சிந்தேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரைமெத்தோப்ரம் வந்து டைஹைட்ரோஃபோலேட் ரெடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா பாக்டீரியோ சிடல் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்டாட்டிக் எஃபெக்ட் கொடுக்காது. தனித்தனியா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து ட்ரைமெத்தோப்ரம் தனியா சல்ஃபா மெத்தாக்சோல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்டீரியா ஸ்டாட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதே வந்து நம்ம வந்து காம்பினேஷன்ல கொடுக்குறப்ப போத் அதாவது டைஹைட்ரோஃபோலேட் சிந்தேஸும் டைஹைட்ரோஃபோலேட் ரெடக்டேஸ் ரெண்டுமே இன்ஹிபிட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பாக்டீரியா சிடல் எஃபெக்ட் கொடுக்கும். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதை காம்பினேஷன்ல கொடுக்குறப்ப என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னால பார்த்த மாதிரியே தான். ஸோ தனித்தனியா கொடுக்குறப்ப என்ன பாக்டீரியோ ஸ்டாட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதாவது காம்பினேஷன்ல கொடுக்குறப்ப சிடல் எஃபெக்ட் கொடுக்கும். தனித்தனியா கொடுக்குறப்ப வெறுமனே இன்ஹிபிட் அதாவது ஸ்டாப் மட்டும் தான் பண்ணும். ஸோ காம்பினேஷன்ல கொடுக்குறப்ப அந்த பாக்டீரியா என்ன பண்ணா கில் பண்ணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்றது வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது பாக்டீரியா வந்து நம்ம ட்ரக்குக்கு வந்து எகெயின்ஸ்டா ரெசிஸ்டன்ட் அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாம போகாது லைக் அவ்வளவு சீக்கிரமா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து இருக்கிற ரெண்டு பெனிஃபிட்ஸ். அண்ட் அடுத்தது வந்து இதோட ஃபார்மகோகைனெடிக்ஸ் அதாவது அதோட அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து நம்ம ஓரலா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லைக் வெல் அப்சார்ப்ட் ரொம்ப வந்து நம்ம பாடியில அப்சார்ப்ஷன் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஆல்மோஸ்ட் சல்ஃபோனமைட்ஸ் மாதிரியே எல்லா டிஷ்யூஸ்லயுமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அண்ட் தேர்ட் ஒன் மெட்டபாலிசம். ஸோ மோஸ்டா வந்து லிவர்ல தான் எல்லாமே மெட்டபாலிசம் நடக்கும். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீஷன். ஸோ மெயினா வந்து கிட்னி, ஸோ யூரின் வழியா தான் எக்ஸ்கிரீட் ஆகும். அண்ட் அடுத்தது வந்து கோட்ரைமாக்சசோல அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அதாவது அதோட சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா வந்து ஸோ சல்ஃபோனமைட்ஸ்க்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தோ அது எல்லாமே வந்து இந்த கோட்ரைமாக்சசோல் இருக்கு. லைக் அதாவது நாசி அதாவது வாமிட்டிங் லைக் சென்சேஷன், அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங், அதுக்கப்புறம் ரேஷ், ஸோ அதுக்கப்புறம் மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அதாவது நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து லைக் பெரிய பெரிய சைஸா வந்து ஃபார்ம் ஆயிரும். அடுத்தது பிளட் டிஸ்கிரியாசஸ் அதாவது பிளட் டிசார்டர் தான் வந்து பிளட் டிஸ்கிரியாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியோநாட்டல் ஹியூமலிஸ் அதாவது நியோநாட்டல் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கு பாத்தியா, அவங்களுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு பிரேக் டவுன் ஆயிரும். அதுதான் நியோநாட்டல் ஹீமோலைசிஸ். அதுக்கப்புறம் யூரீமியா. யூரீமியா அப்படிங்கிறப்போ நம்மளோட பிளட்ல வந்து யூரியா அமௌண்ட்டும் கிரியேட்டினோட அமௌண்ட்டும் அதிகமா வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுதான் வந்து யூரீமியா. அதுக்கப்புறம் போன் மேரோ டாக்ஸிசிட்டி அதாவது போன் மேரோ லைக் நம்ம பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் த்ரோம்போசைட்டோபினியா பிளேட்லெட்ஸோட அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யூரினரி ட்ராக்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியல் டயர்ஸ் அதாவது பாக்டீரியானால நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நோகார்டியோசிஸ் அதாவது சல்ஃபோனமைட்ஸ்ல பார்த்த மாதிரியே தான் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சாயில் இல்ல அப்படின்னா வந்து தேங்கி இருந்த தண்ணியில இருந்து பாக்டீரியானால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து கோட்ரைமாக்சோல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாங்க்ராய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜெனிட்டல் ஏரியாஸ்ல சோர்ஸ் அதாவது புண்ணு ஆயிரும். சோ அதுதான் என்ன அப்படின்னா சாங்க்ராய்ட். அந்த கண்டிஷனுக்குமே நம்ம வந்து கோட்ரைமாக்சோல் எடுத்துப்போம். அடுத்து வந்து டைஃபாய்ட் ஃபீவர் வந்து கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூமோசிஸ்டிஸ் ஜிரோவிசி இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து கோட்ரைமாக்சோல் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னா வந்து சல்ஃபோனமைட்ஸ் அண்ட் கோட்ரைமாக்சோல். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ. பை பாய்.